நீக்கப்பட்டவரோடும் பேசியது உண்மை. நீங்களும் இந்த இயக்கத்திலே வலிமை சேர்ப்பதற்கு நீங்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அவரிடத்திலே நாங்கள் பேசியிருக்கிறேன். நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் இன்றைய நிலையிலே அவர் சொல்வது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நான் உறுதுணையாக இருப்பதாக ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். பி டீம் சொல்லியிருக்கார். அவர் கருத்து சொல்லுவோர் பி டீம் யார் என்பதை நாடு அறியும். இன்றைக்கு கொடநாடு வழக்கு என்பது நாம் ஏன் இன்று வரையிலும் குரல் கொடுக்கவில்லை? நான் சாதாரண பொறுப்பாளர். இந்த இயக்கத்தை வளர்த்தவர், நாம் தெய்வமாக நேசிக்கப்பட்டவர். அம்மாவுடைய இல்லத்திலே நடைபெற்ற நிகழ்ச்சி, பல்வேறு கொலைகள் நடைபெற்றிருக்கிறது, 3-4 கொலைகள். அப்படிப்பட்ட நிகழ்ச்சி இருக்கின்ற போது ஏன் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு குரல் கொடுக்கவில்லை என்பதுதான் என் தொண்டருடைய கருத்தாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே என்னை பொறுத்தவரையிலும் நான் பி டீமிலே இல்லை, A1 அவர் இருக்கிறார். அதுதான் உண்மை. இன்று வரை அவர் மீது திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பது சட்டமன்றத்தில் எங்களுக்கு தெரியும். சட்டமன்ற வரலாற்றில் துணைத் தலைவராக OPS இருக்கின்ற போது அவரை நீக்க வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுக்கின்ற போது முதலமைச்சரை எழுந்து இதற்கான கருத்துக்களை சட்டப்பேரவைத் தலைவர் விரைந்து எடுக்க வேண்டும் என்று சொன்னவுடன் 10 நிமிடத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் அதை அறிவித்தார் என்பதும் நாடறியும். ஆனால் அதற்கு முன்னாலே எத்தனையோ கடிதங்கள் கொடுக்கின்ற போது அந்த கடிதத்திற்கு முதலமைச்சர் ஒப்புதல் இல்லாமல் அந்த கருத்துக்கள் வெளிப்படுத்த முடியவில்லை என்பது அன்றைக்கு சட்டமன்ற பதிவேட்டில் இன்றைக்கும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அவன் A1 அவர் இருக்கிறார். பி டீமாக நாங்கள் இல்லை, A1 அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே நேரத்தில் என்னை இயக்கத்திலிருந்து இன்று நீக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே மன வேதனை அடைகிறேன், வருத்தப்படுகிறேன், கண்ணீர் சிந்துகிறேன்.